ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து ஓல்டு புக் ஹிஸ்ட்ரி பார்த்துட்ருக்கோம். இது 7ஆம் வகுப்பு 3வது பாடத்தில் இருக்க தென்னிந்திய அரசு ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பண்டைய தமிழகமானது சேர, சோழ, பாண்டிய நாடு என்ற முப்பெரும் அரசியல் பிரிவுகளை கொண்டதாக இருந்தது. அக்காலம் சங்ககாலம் எனப்பட்டது. பின்னர் களப்பிரர்கள் கிபி 300 முதல் 600 ஆண்டு வரையில் ஏறக்குறைய 3 நூற்றாண்டுகள் தமிழகத்தை ஆண்டனர். அதன் பின்னர் மீண்டும் ஆட்சியை பிடித்த பிற்கால பல்லவ பேரரசு, சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு இவைகளை பற்றி இப்பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல பல்லவர்கள் பேரரசு, பல்லவர்களின் அரசியல் வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாம். பல்லவர்களின் தோற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. இவர்கள் பாரசீகத்தை சேர்ந்தவர்கள் என்றும், சாதவாகனர்கள் கீழ் ஆட்சி அலுவலர்களாக இருந்தவர்கள் என்றும், தொண்டை மண்டலத்தை தாயமாக கொண்டவர்கள் என்றும் கூறுவர். பல்லவ மரபை முற்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள் என பிரித்து வழங்குவர். சிம்ம விஷ்ணுவின் தலைமையில் பல்லவர்கள் களப்பிரர்களை தோற்கடித்து வட தமிழ்நாடாகிய தொண்டை மண்டலத்தில் தமது ஆட்சியை நிறுவினர். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். இந்த பல்லவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மேப்பை பார்த்துட்டு வந்துடுவோம். வாதாபி எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும், தக்கோலம், புல்லலூர், மயிலாப்பூர், காஞ்சிபுரம், மாமல்லபுரம், தெள்ளாறு, சியாமங்கலம், பனைமலை, திருச்சி, தஞ்சாவூர் இதை இன்னொரு தடவை பாருங்கள். ஏன்னா இந்த மேப் வச்சு பார்த்தோம்னாவே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். வாதாபி, புல்லாலூர், தக்கோலம், மயிலாப்பூர், காஞ்சிபுரம், மாமல்லபுரம், சியாமங்கலம், தெள்ளாறு, பனைமலை, திருச்சி, தஞ்சாவூர். பிற்கால பல்லவர்கள் கிபி 570 முதல் 903 வரை அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிற்கால அரசர்களில் முதன்மையானவர் யார் அப்படின்னா சிம்ம விஷ்ணு. இவர் களப்பிரர்களை வீழ்த்தி பல்லவர் ஆட்சியை தொண்டை மண்டலத்தில் தொடங்கி வைத்தார். பின்னர் சோழ பகுதிகள் சிலவற்றையும் கைப்பற்றினார். மேலும் வடக்கில் ஆந்திர பகுதியான விஷ்ணுகுண்டின் முதல் தெற்கில் காவிரி ஆறு வரையில் விரிந்தொரு பேரரசை நிறுவினார். அதனால் இவர் அவனிசிம்மன், அதாவது உலகின் சிங்கம் என அழைக்கப்பட்டார். அவனிசிம்மன் என்றால் உலகின் சிங்கம் என்று பொருள். முதலாம் மகேந்திரவர்மனை பற்றி பார்க்கலாம். சிம்ம விஷ்ணுவினோட மகன் தான் இந்த முதலாம் மகேந்திரவர்மன். இவரது காலத்தில் சாளுக்கியர்களோடு பகைமை ஏற்பட்டது. சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசி பல்லவ நாட்டின் மீது போர் தொடுத்தார். மகேந்திரவர்மனை தோற்கடித்து பல்லவ நாட்டின் வடபகுதிகளை கைப்பற்றினார். மகேந்திரவர்மன் தமது ஆட்சியின் தொடக்கத்தில் சமண சமயத்தை பின்பற்றினார். பின்னர் சைவக்குருவர் அப்பரால் சைவ சமயத்திற்கு மாற்றப்பட்டார். அதாவது சைவக்குருவர் அப்பரால் சைவ சமயத்திற்கு மாற்றப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த முதலாம் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் தனது ஆட்சியின் தொடக்கத்தில் சமண சமயத்தை பின்பற்றினார். மகேந்திரவர்மன் பல்வேறு திறன்களை கொண்டிருந்தார். கட்டிடக்கலையிலும், ஓவியக்கலையிலும், இசைக்கலையிலும் கொண்ட ஈடுபாட்டினால் இவர் பல சிறப்பு பெயர்களை பெற்றிருந்தார். இவர் மகேந்திரமங்கலம், மகேந்திரவாடி என்ற 2 நகரங்களை நிறுவினார். இந்த 2 பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. முதல்ல யுவான் சுவாங். இவர் பல்லவ தலைநகர் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்த சீன பயணி. இவர் கூற்றுப்படி காஞ்சிபுரம் சுமார் 6 மைல் சுற்றளவை கொண்டது. அங்கு 100க்கும் மேற்பட்ட புத்த மடங்களும் பல சமண கோவில்களும் இருந்தன. அடுத்து காஞ்சி தென்னிந்தியாவிலேயே மிகச்சிறந்த கல்வி மையமாக திகழ்ந்தது. வச்சையானர் காஞ்சியில் வாழ்ந்த பண்டிதர். தர்மபாலர் காஞ்சியிலிருந்து நாலந்தாவிற்கு சென்றவர். பாருங்க, வச்சையானர் காஞ்சியில் வாழ்ந்த பண்டிதர், தர்மபாலர் காஞ்சியிலிருந்து நாலந்தாவுக்கு சென்றவர். தண்டி அலங்காரம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் தான் இந்த தண்டி. இவர் காஞ்சியில் வாழ்ந்த வட இந்திய புலவர் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்ததா முதலாம் மகேந்திரவர்மனுக்கு பின் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் மகேந்திரவர்மனின் மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆவார். இவர் மாமல்லன் என்றும் அழைப்பர். மற்போரில் சிறந்தவன் என்பது இதன் பொருளாகும். சாளுக்கிய தலைநகரான வாதாபிக்கு படையெடுத்து சென்று வென்றதால் இவர் வாதாபி கொண்டான் எனவும் புகழப்பட்டார். இவரது நண்பர் மானவர்மனுக்காக 2 முறை இலங்கையின் மீது போரிட்டு வென்று ஆட்சியை மீட்டு கொடுத்தார். நரசிம்மவர்மன் ஆட்சியின் போதுதான் சீன பயணி யுவான் சுவாங் தலைநகர் காஞ்சிக்கு வருகை தந்தார்.
நரசிம்மவர்மன் சிறந்த கட்டிடக்கலை நிபுணராகவும் விளங்கினார். மாமல்லபுரத்தில் உள்ள ஒற்றைக்கல் ரதங்கள் இவரது கட்டிடக்கலைக்கு சிறந்தொரு எடுத்துக்காட்டாகும். இவரைத் தொடர்ந்து 2ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் பரமேஸ்வரவர்மன் ஆகியோர் ஆட்சி புரிந்தனர். 2ஆம் நரசிம்மவர்மன். 1ஆம் பரமேஸ்வரவர்மனின் மகன் 2ஆம் நரசிம்மவர்மன். இவர் பல்லவ மன்னர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். அவரது ஆட்சி காலத்தில் பல்லவ நாடு அமைதியும் வளமும் கொண்டு விளங்கியது. காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவில், மாமல்லபுரத்தில் கடற்கரை கோவில், பனைமலையில் தாளகிரீஸ்வரர் கோவில் உட்பட பல ஆலயங்களை இவர் கட்டினார். அவர்தான் 2ஆம் நரசிம்மவர்மன். அவரை ராஜசிம்மன் என்றும் அழைப்பர். இவரது அரசவையில் பல அறிஞர்களும் இடம்பெற்றுள்ளனர். அவர்களுள் தண்டி என்ற வடமொழி அறிஞரும் ஒருவராவார். இவர் தண்டி அலங்காரம் என்னும் இலக்கண நூலை எழுதினார். நரசிம்மவர்மன் ஆட்சியில் சீனாவுடன் வணிக உறவு ஏற்பட்டது ஒரு முக்கிய நிகழ்வாகும். 2ஆம் பரமேஸ்வரவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மனின் மகனான 2ஆம் பரமேஸ்வரவர்மன் கிபி 778 ஆட்சியில் அமர்ந்தார். சாளுக்கிய மன்னர் 2ஆம் விக்ரமாதித்தனால் போரில் தோற்கடிக்கப்பட்டார். கங்கர்களோடு நடைபெற்ற போரில் பரமேஸ்வரவர்மன் கொல்லப்பட்டார். இவரது மரணத்திற்கு பின் இவரது மகன்கள் ஆட்சிக்கு வராத காரணத்தினால் சிம்ம விஷ்ணுவால் தொடங்கப்பட்ட பிற்கால பல்லவ மரபு முடிவடைந்தது. கடைசியா 2ஆம் நந்திவர்மன். 2ஆம் பரமேஸ்வரவர்மனின் இறப்பிற்கு பிறகு சிம்ம விஷ்ணுவின் தம்பியும் இரண்யவர்மனின் மகனுமான 2ஆம் நந்திவர்மன் என்பவர் பல்லவ அமைச்சர்கள், கடிகைகளின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோரால் பல்லவ அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2ஆம் நந்திவர்மன் விஷ்ணு பக்தர். காஞ்சியில் வைகுந்த பெருமாள் கோவிலை கட்டினார். திருமங்கையாழ்வார் இவரின் சமகாலத்தவர். 2ஆம் நந்திவர்மன். அடுத்ததா பல்லவ பேரரசின் வீழ்ச்சியை பார்க்கலாம். பல்லவ அரசர்களில் 2ஆம் நந்திவர்மனுக்கு பிறகு ஆட்சி செய்தவர்கள் திறமையற்றவர்களாக இருந்தார்கள். இவர்கள் பாண்டியர்களுடன் போரிட்டார்கள். கடைசி பல்லவ அரசர் அபராஜிதனை சோழ மன்னர் ஆதித்தன் தோற்கடித்தார். அபராஜித்தனுக்கு பிறகு தொண்டை மண்டலத்தில் பல்லவ ஆட்சி முடிவுற்றது. பல்லவர்களோட நிர்வாகம். பல்லவர்கள் சிறந்ததொரு நிர்வாக அமைப்பை ஏற்படுத்தினர். பல்லவ நாடு ராஷ்டிரம் எனக்கூடிய பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. மண்டலங்கள் பல விஷயங்களாக பிரிக்கப்பட்டது. விஷயங்கள்லாம் கோட்டங்கள். விஷயங்கள் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டது. நாடுகள் பல ஊர்களாக பிரிக்கப்பட்டது. மைய அரசின் தலைவராக மன்னர் விளங்கினார். மன்னருக்கு உதவியாக அமைச்சர்களும் செயலர்களும் இருந்தன. உரிமையியல், குற்றவியல் ஆகிய நீதிமன்றங்கள் இருந்தன. நிர்வாகத்தின் அடிப்படை அலகு கிராமம் ஆகும். நிர்வாகத்தை நிர்வகிக்க ஊரவை இருந்தது. கிராமங்களின் வளர்ச்சிக்கு வாரியங்கள் பாடுபட்டன. ஏரி வாரியம், தோட்ட வாரியம், கோவில் வாரியம் உள்ளிட்ட சுமார் 20 வாரியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. யாருடைய காலத்தில் அப்படின்னா பல்லவ ஆட்சி காலத்தில். இதுவே கொடுத்துட்டு கேட்கலாம். ஏரி வாரியம், தோட்ட வாரியம், கோவில் வாரியம் உள்ளிட்ட சுமார் 20 வாரியங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். வாரியங்கள் என்பவை நிர்வாக குழுக்கள் தான் வாரியங்கள் அப்படிம்போம். பல்லவர்களோட பங்களிப்பை பற்றி பார்க்கலாம். இலக்கியத்தை பற்றி பார்க்கணும்னா பல்லவ மன்னர்கள் கல்விக்கு பெரும் ஆதரவு தந்தனர். 1ஆம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகாசனம், பத்மவியூகம் ஆகிய நூல்களை எழுதினார். யாரு? 1ஆம் மகேந்திரவர்மன். மத்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிற நூல் தான் உங்களுக்கு தெரியும். பகவத் வியூகம் ஆகிய நூல்களை இவர் எழுதியிருக்காரு. பராவை கீதார்ஜுனியம் என்ற நூலை எழுதினார். தண்டிங்கிறவர் அவனிசுந்தர கதாசாரம் என்னும் நூலையும் பெருந்தேவனார் பாரத வெண்பாவையும் எழுதினார். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் எழுதிய பாடல்களில் பல பல்லவ காலத்தைச் சேர்ந்ததாகவும் புகழ்பெற்ற நந்தி கிளம்பவும் இக்காலத்தில் எழுதப்பட்டது. அடுத்ததா பல்லவ கால கலைகளை பற்றி பார்க்கலாம். திராவிட பாணியிலான கட்டிடக்கலை பல்லவர் காலத்தில் தொடங்கப்பட்டது. இவர்களது கட்டிடக்கலை 4 விதமாக பிரிக்கலாம். முதலாவதாக பாறை குடைவு கோவில். இவை 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டன. எடுத்துக்காட்டாக மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், சியாமங்கலம், திருச்சிராப்பள்ளி, திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட பல இடங்களில் உள்ளன. இரண்டாவதாக
ஒற்றைக்கல் ரதங்கள், மண்டபங்கள் ஆகியவை. இவை மாமல்லபுரத்தில் உள்ளன. 3வது அமைப்பு வந்து ராஜசிம்மன் வகையிலான இது காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில், மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரை கோவில் ஆகியன இதற்கு எடுத்துக்காட்டுகளாகும். 4வது வகையானது கட்டுமான கோவில்களாகும். காஞ்சியில் உள்ள முக்தீஸ்வரர் ஆலயம், வைகுந்த பெருமாள் கோவில் ஆகியன இதற்கு எடுத்துக்காட்டுகளாகும். பல்லவ மன்னர்கள் இசை, ஓவியம், நுண்கலைகளை ஆதரித்தனர். இசையில் வல்லவராய் திகழ்ந்ததால் 1ஆம் மகேந்திரவர்மன் சங்கீரண ஜாதி எனப்பட்டார். பல்லவர் காலத்து அழகிய ஓவியங்கள் காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் காணப்படுகின்றன. இதோட இந்த பல்லவர் காலம் வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.